நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு டெய்லி சமையல் வெரைட்டி. இது வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கறி வெரைட்டி. இது வந்து ஜென்ரலாக வீட்லேயும் பண்ணுவாங்க, விசேஷ நாளிலும் பண்ணுவாங்க, கல்யாணத்துலலாம் கட்டாயமாக பண்ணுறது. இதோட பேர் வந்து கந்தா பச்சலி கூரா அப்படின்வாங்க. கந்தன்னா இந்த கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இது பச்சலின்னா அந்த ஸ்பினாச் பசலைக்கீரை இதை போட்டு பண்ணுறது. இதுக்காக நான் வந்து ஒரு இது எடுத்துருக்கேன். இது ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. நான் இதில் பாதி தான் போட போகிறேன். இது தோல் எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். நான் கொண்டு வந்துடுறேன் அது. அப்புறம் இது வந்து இந்த கீரையை நம்ம இந்த காம்பெல்லாம் போடக்கூடாது, வெறும் கீரையை மட்டும் இதை மாதிரி எடுத்து இதை நல்லா அலம்பிட்டு இதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். கந்தா பச்சலி கூரை பண்ணுறதுக்கு நான் வந்து கருணக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணிவிட்டு அலம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி பசலைக்கீரையும் காம்பெல்லாம் இல்லாமல் இலை மட்டும் எடுத்து நல்லா அலம்பிட்டு அதையும் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். வாங்க இப்போ வந்து கந்தா பச்சலி கூரை பண்ணலாம். கந்தா பச்சலி கூரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெருங்காய பொடி, காஞ்ச மிளகாய் 4, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை திக்காக பேஸ்ட் எடுத்துக்கணும். கருப்பு உளுந்து, உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு வந்து நிறைய எடுத்துருக்கேன். ஏன்னா தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு பொடி பண்ணி போடணும், அப்போ தான் இந்த கூரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அதை ஒரு டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இதுக்கு வந்து நான் செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். கந்த பச்சலி கூரை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து கருணக்கிழங்கு வேக வச்சுக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வச்சு சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 80% வரைக்கும் இது வேகணும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ உப்பு எதுவும் போட வேண்டாம், மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு வந்து ஒரு பொடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து கடுகு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு காஞ்ச மிளகா, இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு. கடுகு பவுடர் பண்ணி வச்சா கொஞ்சம் கசந்துடும், உப்பு போட்டால் கசக்காது. அதனால் இப்போ இதை ஒரு நைஸ் பவுடராக அரைச்சிட்டு கொண்டு வரேன். கடுகு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை வந்து கடைசியில் சேர்க்கணும். இதை உரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கந்தா பச்சலி கூரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போது இந்த கந்தா பச்சலி கூரை பண்ணுறதுக்கு நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நான் கடலெண்ணெய் சொன்னேன், நான் நல்லெண்ணெய் எடுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் சூடாக எடுத்து நான் முதல்ல கடுகு போடுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கடுகு, இது வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இதில் நிறைய பருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நிறைய சேர்க்கலாம். தோல் இருக்கிற உளுத்தம்பருப்பு வேணும்னா ஈவன் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்குறது இருந்தால் முதல்ல சேர்க்கணும். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 3 கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பச்சை மிளகா, இஞ்சி 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு. கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ போடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டுருங்க. இந்த கருணக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கலர் மாறிட்டு வெந்திருக்கு. போட்டவுடனே நல்லா கத்தி உள்ளே இறங்குது, வெந்திருக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நான். அப்புறம் இல்லை கொஞ்சம் உப்பு பிடிச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த கீரை கூட கொஞ்சம் வெந்துடுத்து. இப்போ இதுக்கு உப்பு சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். வேணும்னா காரம் பார்த்துட்டு சேர்க்கலாம். இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெந்த கருணக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம்.
மேஷர் வச்சு கூட மசிக்கலாம். முதல்ல இது ரெண்டும் செய்கிறட்டும், சேர்ந்து வேகணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கணும். நல்லா ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மேஷர் வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக இல்லை, சும்மா அங்கேருந்து ஒரு மேஷ் பண்ணிட்டோம். புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு கலந்துட்டு இது வந்து ஒரு கிரேவி பதத்தில் இருக்கணும். இல்லாட்டி தனித்தனியாக இருக்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி இருக்கணும். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இந்த கந்த பச்சளி கூரை வந்து நல்லா ரெடி ஆகிடுது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 டம்ளர் தண்ணி விட்டேன். நான் நல்லா இப்போ இது சேர்ந்து ஒரு கிரேவி, அதாவது கறி மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை மிச்சம் வச்சதை இப்போது போட்டுடுறேன். இப்போது ஃபைனல் டச்சஸ் வந்து நம்ம ஒரு பொடி பண்ணியிருக்கோம், அது போடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கடுகு போட்ட பொடி பிடிக்கலன்னா இதோட நம்ம நிறுத்திடலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக தான் இதை வந்து நான் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். இப்போது ஃபைனல் டச்சஸாக இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடணும். ஆஃப் பண்ண பிறகு தான் சேர்க்கணும். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். ஜென்ரலாக இந்த பச்சையாக போட கடுகு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் இதை போட்டுட்டு ஒரு மினிமம் 10 நிமிஷம் இல்லாட்டி மேக்ஸிமம் 1/2 hour வரைக்கும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த கடுகோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறட்டும். ஆறின பிறகு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கந்தா பச்சளி கூரை நல்லா ஆறிடுத்து. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம பச்சை கடுகு பொடி பண்ணி போட்டுருவோம் இல்லையா, அந்த கடுகோட வாசனை இந்த கறியில் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஆவக்காய் சாப்பிடும்போது அந்த கடுகோட வாசனை, அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நாக்கில் வந்து ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாமல் ஒரு தடவை இந்த ஆந்திரா தெலுங்கானா ஸ்டைல் கந்தா பச்சளி கூரை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சேனக்கிழங்கு, பாலக், பசலக்கீரை மசியல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில், சூப்பராக ரெடியாக இருக்குது. டேஸ்ட் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம். இதை வந்து ஈவன் விரத நாளில் கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. ட்ரெடிஷ்னல் ஆந்திரா தெலுங்கானா ஸ்பெஷல் கந்தா பச்சளி கூரை ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஆரோக்கியமான கந்தா பச்சளி கூரை, நம்ம தமிழில் வந்து சேனை பசலைக்கீரை கிரேவி இல்லாட்டி நம்ம மசியல்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்களும் கட்டாயமாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கட்டாயமாக அடிக்கடி பண்ணுவீங்க. ஏன்னா இது சேனைக்கிழங்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கீரையும் உடம்புக்கு நல்லது. ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனில் இது ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.